தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ், உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். பொதுவாக 12 மாதங்களிலுமே அமாவாசை இருக்கு. ஏன் ஆடி மாசத்துல வர்ற அமாவாசைக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம், இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது? முன்னோர்கள் இந்த பூலோகத்தை வரக்கூடிய நாள். பித்திருக்கள் சொல்லுவோம் இல்லையா, முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் நமக்கான நம்ம பார்க்கறதுக்காக வரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் தான் அந்த அமாவாசை நாள். அதுவும் இந்த ஆடி அமாவாசையில் மிக கூடுதல் இருக்கிற தோஷத்திலேயே பித்ரு தோஷம் பல தடைகளையும் தாமதத்தையும் கால விரயத்தையும் ஏற்படுத்தும். நிறைய குடும்பத்தில் ஒற்றுமையின்மை என்பது இருக்கும். குழந்தை பிறப்பில் தாமதம் ஏற்படும். திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு நாளைக்கு அந்த விஷயம் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு நினைப்போடு அவங்க படுத்து உறங்குவாங்க. ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் மாற்றம் நடந்திருக்கும். அது காரணமே இருக்காது அவங்களால. எப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் பார்க்கும்போது சப்போஸ் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு இல்லைன்னும் போது அவங்க பிடிச்ச உணவுகள், நம்ம தாத்தா பாட்டி என்னென்ன நம்மளுக்கு நினைவில் இருக்குதோ, அவங்க எந்தெந்த மாதிரி உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணாங்களோ அந்த உணவுகள், அந்த ஆடைகளை வைத்து படைக்கணும். படைச்ச உணவை அந்த வீட்டில் இருக்கிற மூத்தவர் தான் முதல். அந்த முன்னோர்கள் காத்து கொண்டிருந்து உணவு கிடைக்காமல் பசியோடு திரும்பி போகக்கூடிய காலங்களில் அது கோபமாக மாறும். அவர்கள் சாபம் விடுவதற்கும் இப்படி இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அந்த வீட்டில் கண்டிப்பாக பித்ரு தோஷமும் பெண் சாபமும் கண்டிப்பாக உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதகமே இல்லாமல் இறந்தவங்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றலாம். மோட்ச தீபம் எப்படி ஏற்றணும் சார்? இறந்தவருடைய ஆன்மா மோட்ச நிலை அடையணுன்றதுக்காக. பொதுவாக ஆடி அமாவாசையில் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கீங்க. பொதுவாக ஆடி அமாவாசை தினத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் தப்பி தவறி கூட நம்ம செய்யக்கூடாது? நீங்கள் இன்றைய நாளில் கொடுக்குற தர்ப்பம் தான் 48 தலைமுறை பாவகத்தை போக்கக்கூடிய. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆடி அமாவாசை சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பரிகார செம்மல் பாலாறு சுவாமிகள் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. சார், பொதுவாக 12 மாதங்களிலுமே அமாவாசை இருக்கு. ஏன் ஆடி மாசத்துல வர்ற அமாவாசைக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம், இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது? இது பொதுவாக பார்த்தீங்கன்னா அமாவாசையிலே சிறந்த அமாவாசைன்னு சொல்லுவோம். ஆடி அமாவாசை அது பொது கருத்து. இது முன்னோர்கள் செய்த விஷயங்கள் தான், நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது. இன்றைய நாளில் இன்றைய இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு அம்பாளுக்கு சக்திக்கு கூடுதலான சக்தி கிடைக்கக்கூடிய நாள். அதான் பொதுவாகவே ஆடி மாதம்னாவே அது அம்மனுடைய மாதம் தான் சொல்லுவோம். சூரியன் சற்று வலிமை குறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். இயல்பாகவே இதை நீங்கள் ஆன்மீகமும் அறிவியலை இணைச்சிடலாம். சூரியனுடைய விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாகும் போது கிருமிகளுடைய விஷயங்கள் அதிகமாகிடும், கிருமியுடைய தாக்கம் அதிகமாகிடும். அப்போ அதை அடக்கிறதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. அந்த சக்தியானவங்களுக்கு தான் பார்வதி தாயார் சக்தி. அந்த சக்தி தான் இந்த ஆடி மாதம் முழுவதும் மிக வலிமையாக இருக்கும். அதனால தான் என்னுடைய பொதுவாக இது அம்மனுடைய மாதம்னு சொல்லுவோம். அதே மாதிரி மேல்லோகத்தில் இப்போ நம்ம இங்கே ஒரு சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி பிரதோஷம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அங்கே இந்த ஆடி அமாவாசை இந்த விதத்துலாம் மேல்லோகத்தில் இருக்கிற தேவர்கள் அவங்க பிரதோஷம் கொண்டாடுவாங்களாம். நம்ம எப்படி இங்கே இறைவனை நினச்சி போன்றோமோ அந்த மாதிரி எல்லாருமே சங்கமித்து ஒருமித்து அவங்க ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுவாங்களாம் இந்த பிரதோஷ விழாவை, தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள். அதனால தான் இதுக்கு எவ்வளோ சிறப்பு. சூரியன் தெற்கு நோக்கி ஒரு நகர ஒரு நிகழ்வு. அது மூலிமா ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றம், ஆன்மீக தாக்கம், அபரிதமான சக்தி, அம்மனுடைய சக்தி, இவ்வளோ விஷயம் ஒருங்கிணைஞ்சு வர்றது. முன்னோர்கள் இந்த பூலோகத்தை வரக்கூடிய நாள். 1000 தான் இருந்தாலும் நம்ம டிஎன்ஏ நம்ம ஒரு கடத்தில் மறைஞ்சிருவோம். நம்முடைய ஆன்மாக்கள் தான் அடுத்தடுத்த நிலைக்கு போய் சேரும். அது புண்ணிய ஆத்மாக்களவோ வேறு ஆத்மாக்களவோ மாறத்துக்கான விஷயங்கள் நாம் செய்த கர்ம உடனே அமையும். அது இறைவன் பார்த்துக்காரு. இருந்த போதிலும் முன்னோர்கள் தான் முக்கியம். பித்திருக்கள் சொல்லுவோம் இல்லையா, முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் நமக்கான நம்ம பார்க்கறதுக்காக வரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் தான் அந்த அமாவாசை நாள். அதுவும் இந்த ஆடி அமாவாசையில் மிக கூடுதல் சிறப்பு, சக்தி அதிகமிக்க ஒரு விஷயங்கள். எங்குமே எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சு பரவி இருப்பாங்க. நம்மளை நோக்கி வருவாங்க, நம்மளை ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக வருவாங்க. நம்ம தான் அவளை முழுமையாக பயன்படுத்திக்கணும். இது போன்ற நாட்கள் இறைவன் நமக்காக நமக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். அவனுடைய ஆசைகள் கிடைக்கும். அந்த ஆசைகள் கிடைக்கும் போது இறைவனுடைய அருளாற்றல் கிடைக்கும் அப்படின்னு வகுத்து வச்சிருக்காங்க. அதனால இந்த ஆடி மாதத்துடைய அம்மன் மாதம் சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த அமாவாசைக்கும் கூடுதலான பலன்கள் உண்டு. பொதுவாக ஆடி அமாவாசை அப்படிங்கும் பொழுது
ஆண்கள் கோயில்களில், சிவன் கோயில்களில் போய் தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்கு. அது எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரையும் செய்யணும், எப்படி செய்யணும்? இல்லைம்மா, பொதுவாக வந்து அன்றைய காலகட்டத்தில் காலையிலேயே மேக்ஸிமம் ஆரம்பிச்சிடணும். அந்த குறிப்பிட்ட காலகட்டம் நீங்கள் அமாவாசைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும், அந்த திதி நேரத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஆடி அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது நைட்லேயே ஆரம்பிக்குது. 1:52க்கு ஆரம்பிக்குது, மறுநாள் இரவு 11:55 முடியுது. அதனால் மதிய நேரத்தில் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாகவே இந்த தர்ப்பணம் எங்கெங்கே கொடுக்கலான்னு சொன்னால் நீர்நிலை சார்ந்த இடங்கள் கொடுக்குறது தான் ரொம்ப சிறப்பு. இதுக்குன்னா பிரத்யேகமான கோயில் இருக்குது. சப்போஸ் அந்த பிரத்யேக கோயிலுக்கு நீங்கள் போக முடியலனாலும் நீர்நிலை எங்கெங்கெல்லாம் இருக்கோ, கடற்கரை, ஆற்றங்கரை ஓரம், குளக்கரை ஓரம் நீர் இருக்கணும். முக்கியமாக நீர் இருந்தால் தான் முன்னோர்கள் நீரில் தான் வந்து வாசம் செய்யக்கூடிய விஷயம். அதில் கண்டிப்பாக நீர்நிலை பக்கத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும். மற்ற மாதங்களில் நீங்கள் சப்போஸ் விடுபட்டு இருந்தாலும் அதை யாரும் பெருசாக நினைக்காம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடி அமாவாசை அன்னைக்கு கொடுத்தீங்கன்னா மற்ற மாதத்தில் விடுபட்ட அனைத்துமே இங்கே சரியாயிடும். இப்போ 12 மாசத்துல நான் 11 மாசம் கொடுக்கல, தர முடியல, ஆனா வாய்ப்பு கிடைக்கலனும் போதும் நீங்கள் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணி மாலை வேளையில் நீங்கள் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களுக்கு முன்னோருடைய அருளாசி கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பா சார். அன்னைக்கு முக்கியமாக நீங்கள் அன்னதானம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இதை பண்ணணும், அன்னதானம் நீ பிரதானமாக சொல்கிறேன்னா, முன்னோர்கள் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னோர்கள் தான் நம்மளுக்கு புண்ணிய ஆத்மாக்களாக மாறி நம்ம குலசாமியாக வந்து நிற்பாங்க. இப்போ பொதுவாக நம்ம ஜாதக அடிப்படையில் பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் தரும் ஆடி அமாவாசைக்கு எல்லாரும் செய்யுங்க, எல்லாரும் அன்னதானம் கொடுங்க அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா பித்ரு தோஷம்ன்றது மிக கடுமையான ஒரு தோஷம். இருக்கிற தோஷத்திலேயே பித்ரு தோஷம் பல தடைகளையும் தாமதத்தையும் கால விரயத்தையும் ஏற்படுத்தும். நிறைய குடும்பத்தில் ஒற்றுமையின்மை என்பது இருக்கும். குழந்தை பிறப்பில் தாமதம் ஏற்படும், திருமண வாழ்க்கையில் தாமதம் ஏற்படும். பலவிதமான துன்பங்களை தரக்கூடிய விஷயம் தான் அந்த பித்ரு தோஷம் சொல்றது. பித்திருக்குள்ள முன்னோர்கள் நம்ம சென்ற பிறவியில் அவங்களுக்கு சரியாக திதி கொடுத்துருக்க மாட்டோம், அவங்களுக்கு முறையாக பராமரிச்சிருக்க மாட்டோம், அவங்கள கவனிச்சிருக்க மாட்டோம், அவங்கள கேர் பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாமே ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் தான் பிதிர்காரன் சொல்லுவோம், தந்தைக்காரன் சொல்லுவோம். அப்போ சூரியனோட ராகுவோ கேதுவோ அல்லது சந்திரனோட ராகுவோ கேதுவோ, 9ஆம் அதிபதியோட ராகுவோ கேதுவோ சனி பகவானோ அல்லது 5ஆம் வீட்டில் உங்கள் பூர்வ புண்ணிய சந்திர இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் அவங்களுக்கு பித்திரு தோஷம் இருக்குன்னு சொல்லிடலாம், இயல்பாக சொல்லிடலாம். இந்த தோஷம் என்ன பண்ணுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தடைகளையும் தாமதத்தையும் அதிகமாக உற்பத்தி பண்ணும். நிறைய முயற்சி பண்ணுவாங்க, நிறைய எஃபர்ட் எடுப்பாங்க. உண்மையிலே அவங்களுக்கு 3ஆம் இடம்ன்றது நல்லாவே இருக்கும் முயற்சி ஸ்தானம். ஆனாலும் இந்த பித்திரு தோஷம் என்ன பண்ணுன்னா எக்ஸ்ட்ரீமாக கடைசி சமயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு தடையை போட்டுரும். நம்ம நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில், ஒரு இன்னைக்கு நாளைக்கு இந்த விஷயம் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு நினைப்போடு அவங்க படுத்து உறங்குவாங்க. ஆனால் காலைல பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் மாற்றம் நடந்திருக்கும். அது காரணமே இருக்காது அவங்களால. எப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் பார்க்கும்போதும் இன்னைக்கு உங்களுக்கு குரு தேசம் நல்லா இருக்குது, சனி தேசம் நல்லா இருக்குது, பொதுவான அமைப்பு இருந்த போதிலும் மறைமுகமாக உங்க வாழ்க்கையில பல இன்னல்களையும் துன்பத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பித்ரு தோஷம். நீங்க செஞ்ச வினைதான், புதுசா ஒன்று பித்ரு தோஷம் தானா உருவாயில்லை. நாம போன பிரிவில் நம்ம பெற்றோர்களை சரியா பார்த்துருக்க மாட்டோம், சகோதரர்களை சரியா பார்த்துருக்க மாட்டோம், மனைவியை சரியா கவனிச்சிருக்க மாட்டோம். இது போல பல இன்னல்களை பண்ணியிருப்போம். அந்த இன்னல்களுடைய அடுத்த விஷயங்களை தான் நம்ம இந்த பிரிவில் அந்த கர்மாவை அனுபவித்து தான் நம்ம பித்ரு தோஷம் அதை அடையாளம் காமிக்குது. தோஷத்துக்கான நிவர்த்தியை இறைவன் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக அவ்வப்போது கொடுக்குறாரு. அதில் முக்கியமான வாய்ப்புன்றது அந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசைக்கு முன்னோர்கள் வந்து உங்கள் நீர்நிலையில் தான் வந்து வசிப்பாங்க. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கிணத்தாண்டியோ குளத்தாண்டியோ ஆறாண்டியோ குளமாண்டியோ அன்றைக்கி வருவாங்க. கண்டிப்பாக நீ வீட்டில் கோலம் போடக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். கோலம் போடக்கூடாது. முன்னோர்கள் வழிபாடு மட்டும்தான் அன்றைக்கி முக்கியமான பிரதானமான விஷயம். கோயில் அருகாமல் எங்கே இருந்தாலும் பண்ணுங்க, தப்பு கிடையாது. வீட்டில் படையல் போட்டு வழிபடணும். என்ன மாதிரியான படையல் படையல் வழக்கமாக நம்ம அவங்க பிடிச்ச உணவுகள் என்னென்னவோ, நமது முன்னோர்கள் சப்போஸ் நம்ம அப்பா அம்மா சப்போஸ் நம்மளுக்கு இல்லைன்னும் போது அவங்க பிடிச்ச உணவுகள், நம்ம தாத்தா பாட்டி என்னென்ன நம்மளுக்கு நினைவில் இருக்குதோ, அவங்க எந்தெந்த மாதிரி உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணாங்களோ அந்த உணவுகள் அந்த ஆடைகளை வைத்து படைக்கணும். படைச்ச உணவை அந்த வீட்டில் இருக்கிற மூத்தவர் தான் முதல்ல சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க சாப்பிடணும். எக்காரணத்தை கொண்டும் மற்றவங்களுக்கு இந்த உணவை கொடுக்கக்கூடாது. அந்த குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் அந்த உணவை சாப்பிடணும். அன்றைய அமாவாசை, அந்த ஆடி அமாவாசை இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பொருளையும் மற்றவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது, மற்றவங்கள்ட்ட வாங்கவும் கூடாது. எந்த பொருளையும் வாங்கக்கூடாது. ஏன்னா முன்னோர்கள் முழுமையாக அன்றைக்கி உங்களுக்கு அருளாசி கொடுக்கறதுக்காக வந்து காத்து கொண்டிருக்கிற நாள். நீங்களும் அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு உறவு முறையில் நல்லா இருக்கணும். இதில் இன்னும் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா ரொம்ப கொடுமையான விஷயத்தில் இருக்குது. நிறைய பேர் இந்த நிவர்த்திக்கான விஷயத்த சொன்னாலும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை போயிடும். அப்போ அந்த ஆன்மா வந்து உங்கள் வீட்டில் காத்துன்னு இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு உணவு கொடுப்பீங்க, எள்ளும் தண்ணி தான் அவங்க கேட்குறது அதிகபட்சம். அவங்க எனக்கு 1 கோடி சொத்து கொடு 2 கோடி சொத்து கொடுலாம் கேட்கல. எள்ளும் தண்ணி தான் அவங்களுக்கு உணவு முன்னோர்களுக்கு. அதுதான் நம்ம தர்ப்பணமாக நீ கொடுக்க போகிறோம். இதையும் கொடுக்க முடியாத நிலைமைக்கு போகிற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த முன்னோர்கள் காத்து கொண்டு உணவு கிடைக்காமல் பசியோடு திரும்பி போகக்கூடிய காலங்களில் அது கோபமாக மாறும். அவர்கள் சாபம் விடுவதற்கும் வாய்ப்பு உண்டு. 1000 தான் உங்கள் டிஎன்ஏ இருந்தாலும் கூட காத்திருந்து முடியலன்னு சொல்லும்போது
அவங்க பிதிர்லோகத்துக்கு கிளம்பும்போது சாபம் விடக்கூடிய தன்மையும் உண்டு. அந்த சாபத்தினுடைய வெளிப்பாடு உங்களுக்கு என்னதான் இறை சக்தி உங்ககிட்ட இருந்தாலும் கூட அந்த இறை சக்தியை தடுக்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு சாபத்துக்கு உண்டு. அதுதான் முன்னோர்கள் குலதெய்வம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இறைசக்தியே தடுக்கக்கூடிய வலிமை இந்த முன்னோருடைய சாபத்துக்கு உண்டு. சார், இப்போ பொதுவாக இப்போ பித்ரு தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்கிறோம்ல, நம்ம வீடுகளில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது, ஏன்னா இப்போ ஜாதகம் பார்த்து பித்ரு தோஷம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறத விட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற விஷயம், ஒரு சில விஷயம் நடக்கும், எதையெல்லாம் வச்சு நமக்கு பித்ரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறத ஜாதகம் பார்க்காமையே சொல்லலாம். இல்லைம்மா, அதான் சொல்கிறேன். திருமண தடை, காலதாமதமான திருமணம், வேலை கிடைக்கிறது ரொம்ப சிரமம், நல்ல அறிவாளியாக இருப்பார், நல்ல ஒரு 4 டிகிரி வாங்கியிருப்பார், ஆனால் வேலை கிடைப்பதில் மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டுருக்கும். வேலைக்கு போன இடத்துலையும் தொடர்ந்து சிக்கல் ஏற்படும். தாமதமான திருமணம், குழந்தை பிறப்பிலையும் தாமதம், எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலைமை. வீட்டில் எல்லா வசதி வாய்ப்பு இருக்கும், ஆனால் மன நிம்மதி இருக்காது. ஏதோ ஒரு நோயுடைய தாக்கம் இருக்கும். குடும்பத்தில் திருமண வாழ்க்கையை விட்டு பிரிந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கருக்கலைப்பு நடந்திருக்கும். அகால மரணங்கள் அடுத்தடுத்து அவங்க வம்சாவளி நடக்கும். இது எல்லாமே அதோடைய அடையாள குறியீடுகள் தான். இப்படி இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அந்த வீட்டில் கண்டிப்பாக பித்ரு தோஷமும் பெண் சாபமும் கண்டிப்பாக உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதகமே இல்லாமல் அவருடைய குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை, எவ்வளோ நல்லா சம்பாதிப்பார், ஒரு அரசு உத்தியோகம் பார்ப்பார், இல்லை தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பார், நல்ல வருமானம் இருக்கும், ஆனால் குடும்பத்துக்கு வீட்டுக்குள்ள வந்து நிம்மதி இருக்காது. குழந்தை பிறக்கும், அதில் ஏதாவது சின்ன குறைபாடு இருக்கும், அதை கவனிக்கிறதுக்கே ஒன்று நேரங்காலம் போதாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ இங்கே இல்லற வாழ்க்கையில் ஒரு கசப்பு ஏற்படும், பிணக்கு ஏற்படும், இது மூலிமா சண்டைகள் ஏற்படும். இது எல்லாமே இந்த பித்ரு தோஷனுடைய வெளிப்பாடு. நாம் ஏற்கனவே செய்த வினைகள் தான் இங்கே அனுபவிக்க போகிறோம், புதுசாக எந்த தோஷமும் கிடையாது. இது போன்ற சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னாவே நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு பித்ரு தோஷனுடைய தாக்கம் நம்மளுக்கு அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, அப்போ நீங்கள் தாராளமாக போய்ட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே இல்லை, ஆனால் இது போகிற அடையாளங்கள் எங்கள் குடும்பத்தில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க நம்ம திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அமாவாசை நாளில், அது இந்த ஆடி அமாவாசை நாளில் அன்னதானம் கொடுங்க. முக்கியமான விஷயம், 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுதான் முன்னோருடைய திருப்தி அளிக்கக்கூடிய விஷயம். ஒரு எள்ளும் தண்ணி விடுதல் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. உங்கள் முன்னோர்களுக்கு இதோட கொடுக்க சொல்லலாம், அப்புறம் உங்களுக்கு யார் செய்வா? நாமும் ஒரு கட்டத்தில் போய் சேர வேண்டிய நபர் தான், நமக்கும் அதே நிலைமை வரும். அதனால் எந்த வேலை எப்படி இருந்தாலும், உலகத்தில் நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும், இப்போ ஒரு பேச்சு சொல்ல வரேன், சகோதரி இருக்காங்களே வச்சுங்களேன். சப்போஸ் ஒரு அண்ணன் வந்து வெளிநாட்டில் இருக்கார், தம்பிங்க இருக்கார், நியாயமாக பார்த்தா ஒரு இடத்துல செய்யணும், ஆனால் கால சைடில் செய்ய முடியாது. அது போன்ற சமயத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்காக தான் பிரத்யேகமாக சொல்கிறோம். உங்களுக்கு இங்கே வந்து கலந்துக்க முடியாது, உங்கள் அண்ணங்க உங்களுக்காக செய்வார், அப்பா அம்மாக்காக செய்வார்னு வச்சுங்க, செய்யட்டும். நீங்கள் அங்கே என்ன பண்ணுங்கள், கருப்பு எள்ளு கிடச்சிச்சின்னா கருப்பு எள்ளில் கையில் தண்ணி விட்டுட்டு, ஏதோ ஒரு செடிகள் மரங்கள் அங்கே எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் முன்னோர்கள் நினச்சி ஒரு 3 முறை அந்த மரத்தை வேறாண்ட விட்டுருங்க. சூரிய பகவானே, நான் கொடுக்குற உணவை எங்கள் முன்னோர்கள் எதுவுமே சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் கொடுக்குற எந்த உணவாக இருந்தாலும் அது சூரிய பகவான் மூலியமாக தான் போய் சேரும். ஆனால் தான் ஆற்றங்கரை ஓரம் கடல் வரும்போது நிற்க சொல்கிறது சூரிய பகவானை பார்த்து நம்ம கொடுப்போம். அவர் தான் நம்ம பித்திருக்கு, நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்குற விஷயந்த உணவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர். அவர் தான் நம்ம பிதிர்காரன் சொல்கிறோம், சூரிய பகவான் சொல்கிறோம். அதனால் உலகத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் சூரியன் உண்டு, சந்திரன் உண்டு, அதில் மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் இருக்கும் இடத்திலேயே தவிர்க்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சுன்னா, நீங்களே உங்கள் சொந்தமாக உங்கள் முன்னோர்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு 8 தலைமுறை சேர்ந்தவர்களுக்கும் ஞாபகத்தில் வச்சுட்டு கொடுக்கலாம். ஒன்று, எல்லாருக்குமே கொடுக்கலாம். நீங்கள் இது உணவு தான், மறைந்த ஆன்மாக்கள் அனைவருக்குமே கொடுக்கலாம். இப்போது உங்கள் தெருவில் உங்கள் தெரிஞ்சவங்க 2 பேர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். உங்கள் நண்பர்கள் இறந்துட்டாங்க, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். இது உணவுன்றதுனால மெயினில் வச்சியாங்க. அப்போது எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அரிய வாய்ப்பு இந்த ஆடி அமாவாசை நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரு, அக்கத்து வீட்டுக்காரு, உலக நாட்டில் ஒரு போர் நடந்து அங்கே ஒரு 100 பேர் 500 பேர் செத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த எந்த ஆன்மா நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த ஆன்மாக்களும் அந்த நிலையை தாண்டி ஒரு மோட்ச பிரிவு அடையணும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிட்டு, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் அன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர் தவிர்த்து அனைவருக்குமான கொடுக்குற மிகப்பெரிய வாய்ப்பு இந்த நல்வாய்ப்பு. அன்றைக்கி அன்னதானம் கொடுக்குறது மட்டும்தான் உங்கள் பித்ரு தோஷத்தை பெருமளவு குறைக்கக்கூடிய விஷயம். இங்கே எந்த தோஷத்தையுமே முழுமையாக விளக்க முடியாது, அதோடைய தாக்கத்தை குறைக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன இருக்குன்னா, இது போன்ற நாட்களில் இறந்தவங்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றலாம். மோட்ச தீபம் எப்படி ஏற்றணும் சார்? இறந்தவருடைய ஆன்மா வந்து மோட்ச நிலை அடையணுன்றதுக்காக குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட 5-4 கோயில்கள் தான் மேக்ஸிமம் இருக்குது. சிவன் கோயில் ஏற்றுவாங்க, இல்லை பெருமாள் கோயில் ஏற்றுவாங்க. வழக்கமாக நம்ம வைக்கிற மாதிரி தான். இதுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்காங்க, ஆனால் அவ்வளோ கட்டுப்பட தேவையில்லை. வழக்கமாக பெரிய ஒரு அகல விளக்கு, அது ஒரு நெய் தீபம், அகண்ட விளக்கு பெருசாக எரியணும், அவ்வளோதான் விஷயம். நினச்சி பொதுவாக என்றைக்கு எந்த நாளில் இறந்தாரோ அந்த திதியில் கொடுக்கணும் இந்த மோட்ச தீபம் மட்டும். இங்கே பிரபலமான நபர்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயில் வந்து மோட்ச தீபம் ஏற்றுவாங்க. மோட்ச தீபம் தனி கான்செப்ட்டு. அது இந்த போன்ற அமாவாசை நாளில் ஏற்றும் போது ரொம்ப கூடுதல் சிறப்பு.
ஒன்று இறந்த நாள் அந்த திதியில் ஏற்றலாம், அல்ல அஷ்டமியில் ஏற்றலாம், நவமியில் ஏற்றலாம், இல்லைன்னா சனிக்கிழமை ஏற்றலாம், அல்லது இது போன்ற அதுவும் ஆடி அமாவாசைக்கு ஏற்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. யாருக்கு ஒன்றா ஏற்றலாம். நீங்கள் முன்னோர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய முன்னோர்களுக்கு அவருடைய மோட்ச பிரிவு அடையணும், அவருடைய அந்த ஆன்மா நல்ல தன்மையோடு இறைத்தன்மையோடு கலந்து அடுத்து நல்ல பிரிவு எடுக்கலாம், இல்லை மோட்ச பிரிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆன்மா பரிசுத்தம் அடையணும். அதான் கான்செப்ட். அதில் ஆடி அமாவாசை இன்றைக்கி நீங்கள் சிவன் கோவில் எங்காவது உச்சிலையும் ஏற்றலாம், மலை உச்சியில் ஏற்றலாம், கடற்கரை ஓரமாக ஏற்றலாம், நல்ல மரங்கள் வளமாக இருக்கிற இடத்துல வந்து மரத்துக்கடியில் வேப்ப மரத்துக்கு ஏற்றலாம், அரச மரத்துக்கு ஏற்றலாம். மோட்ச தினம் தனி கான்செப்ட். அவங்க மோட்சம் அடைகிறதுக்காக நீங்கள் விரும்பி ஏற்றக்கூடிய விஷயம். இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் நான் எனக்காகவே மோட்சத்தை ஏற்றிக்கலாம். ஓ, நம்ம உயிரோடு இருக்கும்போது எனக்கு ஒரு இறைவா எனக்கு மோட்ச பிரிவு கொடு, நான் அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டேன், உங்ககிட்ட வரதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு நான் எனக்காகவே மோட்சத்தை பற்றி ஏற்றிக்கொள்ளலாம். இது எந்த தடையும் தட்டுப்பாடும் கிடையாது. எங்கே ஒன்றா செய்யலாம். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி கடற்கரை சிவன் கோயிலில் அன்னைக்கு சொல்லிட்டு சிவனுடைய மந்திரத்தை சொல்லணும். அட்லீஸ்ட் பெருமாளுகளோட போய் பண்ணீங்கன்னா பெருமாளுடைய மந்திரத்தை சொல்லணும். இதுக்கு ஏமா நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லலாம், பெருமாளை வாழ்கன்னு சொல்லலாம், உங்களுடைய என்ன உங்களுக்கு நாராயணன் எது வேணா சொல்லலாம். நிறைய நிகதிகள் அந்த காலத்தை வகுத்து வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம எளிமையாக சொல்கிறோம், அவ்வளோ கட்டுப்பாடுகளை போகாதீங்க. ஏன்னா இரவு முழுவதும் அந்த விளக்கு எரியணும், அதை பாதுகாக்கணும், மறுநாள் அதை அணைச்சி நீரில் உடனே நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு. அவ்வளோலாம் வேண்டாம். ஒரு பெரிய அகண்ட விளக்கு 10 பேருக்கு நீங்கள் அன்னதானம் கொடுத்துட்டு உங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் யாரெல்லாம் இறந்தாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க அனைவருமே இறைவனுடைய திருப்பாதத்தை அடையணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டி ஒரு முறை செஞ்சால் போதும். மோட்சத்தை அடிக்கடி ஏற்ற அவசியம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகே, நம்மளோட நண்பர்களுக்கு ஏற்றலாம், வீட்டில் குடும்ப உறுப்பினர் யாராவது இறந்து போயிருந்தால் அவங்களுக்கு ஏற்றலாம், உலக மக்களுக்கு ஏற்றலாம், எனக்கு நானே ஏற்றிக்கலாம். இவ்வளோ விஷயமும் இந்த ஆடி அமாவாசையில் செய்வது சிறப்பு. ஆனால் இந்த வரக்கூடிய 12ஆம் தேதி வரக்கூடிய புதன்கிழமை வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசையில் எந்த சிவன் ஆலயம் இருந்தாலும் அங்கே போய் செய்யுங்க. கடற்கரை ஓரமாக இருந்தால் செய்யுங்க, பெருமாள் ஆலயமாக இருந்தால் செய்யுங்க, வேப்ப மரத்தை செய்யுங்க, அரச மரத்தை கீழே செய்யுங்க. மோட்ச தீபம் அவசியம் ஏற்றுங்க. அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னென்ன இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது, எதையும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இறைவன் ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் ஒரு சில கட்டுப்பாடு ரிலாக்ஸ் பண்ணிவிடுவார். ஆனால் நீங்கள் உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும், சப்போஸ் நீ வெளிநாட்டில் வாழ்கிறீங்க, உண்மையிலே அங்கே மரங்கள் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு உண்மையிலே எண்ணெய் கிடைக்குது, நெய் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குதுன்னா நீங்கள் அங்கே மோட்சத்தை போய் ஏற்றுங்க. அங்கே ஒரு 10 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க. இது போன்ற பல வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. தவிர்த்து போனவங்களுக்கு, விடுபட்டு போனவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம எப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம், வாய்ப்பு கொடுக்கும் இல்லையா, இறைவன் கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு தான் வரக்கூடிய 12ஆம் தேதி ஆடி அமாவாசை. இதை அவசியம் பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே தன்னாலே படிப்படியாக குறையதை அனுபவத்தில் பார்க்க முடியும். ஸோ பொதுவாக ஆடி அமாவாசையில் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கீங்க. பொதுவாக ஆடி அமாவாசை தினத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் தப்பி தவறி கூட நம்ம செய்யக்கூடாது? இல்லைம்மா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோலம் போடக்கூடாது. முக்கியமாக பெண்கள் தலைவரி கோலமாக இருக்கக்கூடாது. அன்றைக்கி பூஜை ரூமுக்கும் அன்றைக்கி சம்மந்தம் கிடையாது. முன்னோர்களுக்கு தான் முழுக்க வழிபாட்டு முறை. அதில் முழுக்க எண்ணங்கள் செயல்பாடு எல்லாமே முன்னோர்கள் சம்மந்தமாக தான் இருக்கணும். அன்றைய ஒரு நாளில் மட்டும் நீங்கள் ஒருவேளை உபவாசம் இருக்கிறது இருந்தால் இருக்கலாம். மாலை நேரத்தில் தான் மேக்ஸிமம் சாப்பிடணும், காலை நேரத்தில் மேக்ஸிமம் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு இன்றைய அமாவாசையும் உங்களுக்கு மாலை நேரத்தில் தான் வருது. அதில் முழுக்க உங்கள் சிந்தனை செயல் முழுக்குமே முன்னோர்கள் சம்மந்தப்பட்டு தான் இருக்கணும். வேறு எந்த எண்ணம் இருக்கக்கூடாது. நீங்கள் பூஜை ரூமில் போய் பூஜை பண்ணுறதோ, மற்ற விஷயங்கள் பண்ணுறதோ, கோலம் போடுறதோ, இது எல்லாமே அன்றைய நாளில் தவிர்த்துடணும். ஏன்னா உங்கள் முன்னோர்கள் அன்றைக்கி ஃப்ரீயாக வந்து உங்களோடு இருந்து போகக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் இன்றைய நாளில் கொடுக்குற தர்ப்பம் தான் 48 தலைமுறை பாவகத்தை போக்கக்கூடிய விஷயமாக இது அமையும். நம்ம பித்திரு தோஷத்தை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருப்போம். அவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு தோஷம். எல்லா தோஷமுமே ஒரு வலிமை உண்டு, இது கூடுதலான வலிமை உண்டு. அந்த வலிமையை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் அன்னதானம். அப்போ அந்த நாளில் வீட்டில் நீங்கள் உங்கள் முன்னோர்கள் என்னென்ன விரும்பி சாப்பிட்டாங்களோ 2 இலை மேக்ஸிமம் போடுங்க, ஒற்றை இலையாக போடாதீங்க, 2 இலையாக போடுங்க. அவங்க பிரித்த உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதை அவருடைய முன்னோருடைய படத்துக்கு முன்னாடி இதை பூஜை ரூமில் போகக்கூடாது. என்ன பலமுறை சொல்லியிருக்கிறோம், பூஜை ரூம்ன்றது அன்றைய தினம் நீங்கள் சுத்தமாக பயன்படுத்தவே கூடாது. முன்னோர்கள் படம்ன்றது தனி. நிறைய வீட்டில் நான் நிறைய பார்க்குறேன், நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன், இந்த முன்னோர்கள் படத்தை பூஜை ரூமோடு சேர்த்து வச்சுருவாங்க. 1000 தான் இருந்தாலும் நமது மனித பிரிவு வேறு, இறைவன் வேறு. அதை தனித்தனி தான் எப்போ வைக்கணும். கண்டிப்பாக ஒரு விளக்கு ஏற்றுங்க. அன்றைக்கு காலை முதல் மாலை வரை விளக்கு எரியட்டும். விளக்கு அணைக்கும் போது வாயாலையும் மற்றதான் அணைக்காதீங்க, ஒரு பூ வச்சு தொட்டு வச்சு தான் அணைக்கணும். அன்றைய தினம் முழுக்க உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் அனைத்துமே முன்னோர்கள் சம்மந்தப்பட்டு தான் இருக்கணும். மேக்சிமம் உங்கள் கையால் உணவுப் பொருட்களை வாங்கி கொடுங்க அன்னதானத்துக்கு மட்டும். அப்படி இல்லைன்னா விளையாட்டாக சொல்லிவிட வேறு இடத்துல வந்து ஒரு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணி
அன்னைக்கு உங்கள் முன்னோடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்றத ஒரே குறிக்கோள் எண்ணம் மட்டும்தான் அன்னைக்கு உங்கள் மைண்டில் ஓடணும். அதுதான் உங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 48 தலைமுறை சாபத்தை போக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரக்கூடிய ஆடி அமாவாசை நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லாருமே அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். சார், ஆடி அமாவாசை சார்ந்தும் என்னென்ன விஷயம் செய்யலாம், செய்யக்கூடாது, பித்ரு தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாடாப்படுத்தும், அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா இந்த ஆடி அமாவாசையில் என்ன மாதிரியான சிறப்பு வழிபாடுகள்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களோடு சேர்த்து மோட்ச தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எங்களோடு பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றிமா, நன்றி. நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பரிகார செம்மல் பாலாறு சுவாமிகள் சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம். மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.